ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்ரா பௌர்ணமிங்க. இன்றைக்கான சித்ரா பௌர்ணமியுடைய ஸ்பெஷலே சித்ராண்ணம் தான். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இன்றைக்கான நாளில் நிலவு ரொம்ப பிரகாசமாக தெரியும். அதை விட பூமிக்கு மிக அருகில் தெரியும். மற்ற மாதங்களில் பௌர்ணமி வரும், அன்றைக்கு முழு நிலவு தெரியும். ஆனால் மற்ற மாதங்களில் இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி மட்டும் நிலவு ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இன்றைக்கான இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரல. இன்றைக்கி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்க இந்த பௌர்ணமியை சுக்கிர பௌர்ணமி என்று அழைக்கலாம். பௌர்ணமினாவே அந்த காலத்தில் ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாரும் கூடி கும்மி அடித்து விளையாண்டு சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். யாருமே இப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஒரு கேஷுவலாக கூட யார்கிட்டையுமே பேச மாட்டோம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இப்போ என்னென்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷை பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த சித்திரான்னம் செய்ய வேண்டும். இந்த சித்திரான்னம் எப்படி செய்யணும், இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சித்திரான்னத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் சித்திரான்னத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், அப்போல்லாம் இந்த பௌர்ணமினாவே கூடி விளையாண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றா சேருவதற்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. இன்றைக்கி நிலவுடைய வெளிச்சத்தில் அமர்ந்து உங்கள் ஃபேமிலியோட கதை பேசிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை ஏன் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரி, முதல்ல இன்றைக்கி சித்திரான்னம் சமைக்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். பௌர்ணமி அப்படின்னாவே சமையலில் தான் மெயினாக கான்செப்ட் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. அதில் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சித்திரான்னம் சமைக்கிறது தான் ரொம்ப 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 ஸ்பெஷலு. இந்த ஃபுட் ரெசிபி எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி செய்யணும். இந்த சித்திரான்னம் செய்வது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒரு பலனையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சித்திரான்னம் எப்படி செய்வது அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் பலரும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். விரதம் இருந்து வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் விரதம் இருந்து வழிபாடு செய்ததுக்கு பின்பு நைவேத்தியமாக அளிக்க இன்றைக்கி சித்திரான்னம் படைக்க வேண்டும். சித்திரான்னம் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது தான் பிரபலமான ஒரு உணவாக சொல்லப்படுது. வீட்டிலையே எளிதாக இன்றைக்கி சித்திரான்னம் நாம் செய்ய வேண்டும். இப்போலாம் நிறைய பேர் சித்திரான்னத்தை கூட கடையில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக டிஷ் இருக்கா உடனே அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு ஃபோனை போடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இன்றைக்கி சித்திரான்னத்தை வீட்டிலே ரெடி பண்ணுங்கள். அது எப்படி செய்வதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். சித்ரா பௌர்ணமியான இன்றைக்கி பல வகை கலவை சாதங்கள் உணவாக செய்ய வேண்டும். ஏன்னு பார்த்திங்கன்னா, அவற்றில் சித்திரான்னங்கிறது இந்த கலவை சாதத்தில் பிரபலமானது. நமது ஊர்களில் இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலானோர் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கடைபிடிப்பாங்க. இப்போ நிறைய பேர் கிராமப்புறங்களில் கூட கடைபிடிக்கிறதில்ல. ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி இரவு எலுமிச்சை சாதம் செய்ய வேண்டும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சப்பழம், முந்திரி, மஞ்சத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, உப்பு. சாதத்தை குழையாமல் உதிரியாக வடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுப்பில் கடாயை வைத்து சிறிது எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆகியவற்றை போட்டு தாளிக்கணும். அதனோடு முந்திரியை சிறு துண்டுகளாக உடைத்து போட்டு அதையும் வறுக்கணும். பின்னர் அதோடு மஞ்சத்தூள், நறுக்கிய பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வறுக்கணும். வடித்து வைத்த சாதத்தை பாத்திரத்தில் கொட்டி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வைக்க வேண்டும். எலுமிச்சை சாறு பிழிந்து அதனோடு உப்பு சேர்த்து கலக்கி வைத்து கொள்ளணும். வறுத்து வைத்த அந்த கலவை இருக்குல்ல, அதை சாதத்தில் கொட்டி எலுமிச்சை சாறை சேர்த்து நன்றாக கிளறி விடணும். இப்போது சுவையான சித்திரான்னம் தயார். இந்த சித்திரான்னம் இன்னைக்கு படைத்து அதை நாம் 4 பேருக்கு கொடுத்து வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டா
அவ்வளோ ஒரு புண்ணியம். இன்னைக்கு சமைக்க வேண்டிய இந்த சித்ரா பௌர்ணமியில் முக்கியமான உணவை எலுமிச்சை பழத்தை வைத்து செய்யக்கூடிய சித்திரன்னம். இதை இன்னைக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இன்னைக்கு அதை செய்யறதுக்கு மறக்காதீங்க. அதோடு இந்த சித்ரா பௌர்ணமியை பற்றி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லி ஆகணும். பல சிறப்பம்சங்களை கொண்டது தான் இந்த மகா சித்ரா பௌர்ணமி. இந்த பல சிறப்பம்சங்களை கொண்ட மகா சித்ரா பௌர்ணமியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பௌர்ணமியில் சமைக்கிறது வந்து சொல்லிட்டேன். ஏன் இந்த பௌர்ணமியில் சமைக்கணும் அப்படிங்கிற சிறப்புகள் தெரியாமல் இருப்பீங்க. அதனால் பல சிறப்பம்சங்களை கொண்ட இன்றைக்கான பௌர்ணமியை பற்றி சொல்கிறேன். இதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. சித்ரா பௌர்ணமியான இன்னைக்கு நாம் இந்த சித்திரனை படைக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால், இன்னொரு பக்கம் அம்பாள் வழிபாடு இன்னைக்கு செய்து அவங்களுக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதனால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால தான் இன்னைக்கு வந்து அம்பாள் வழிபாடு செய்யணுங்கிறது மெயினாக சொல்லப்படுது. இன்னைக்கான நாளில் வந்து சித்திர நட்சத்திரமும் கூடி வருது. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம். சித்திர நட்சத்திரத்தில் சித்திர மாதத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் ஒரு சித்திரத்தை வரைந்தார். அப்படி அவர் வரைய அதிலிருந்து வெளிப்பட்டவர் தான் சித்திரகுப்தர். இந்த சித்திரகுப்தருடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு மனுஷங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத எழுதுறது தான். அவர் எழுதக்கூடிய அடிப்படையில் பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு இருக்கோ. அதில் புண்ணிய கணக்குக்கேற்ப நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், பாவ கணக்குக்கேற்ப நமக்கு தண்டனை கிடைக்கும். நாம் இங்கே என்ன வேணாலும் ஆடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் மேலே இருக்கிறவங்கிட்ட ஆடவும் முடியாது, மாட்டாமல் இருக்கவும் முடியாது, தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக நமக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அதனால் இன்னைக்கு அவரை வழிபாடு செய்தால் பாவங்கள் நமக்கு நீங்கும். ஏன்னா நம்ம செய்த தவறு வந்து நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் அது வந்து நீங்கி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால் இன்னைக்கான நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்ய மறக்காதீங்க. சித்திரகுப்தரை வழிபாடு செய்து இன்னைக்கு பெரும் புண்ணியத்தை வந்து பெற்றுக்குங்க. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி எல்லா பௌர்ணமியை விட ரொம்ப ஒரு சிறப்பு அதிகம் என்று சொல்லலாம். இந்த தினத்தில் அதான் நான் சொன்னல, யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கிறாரில்ல அந்த மகா சித்திரகுப்தர் பிரபுவை, அவரை வழிபட்டு இன்னைக்கு அவர்களுடைய பெயரை சொல்லி தான தர்மங்கள் செய்யணும். அவருடைய அருளால் நம்மளுடைய ஆயுசு வந்து பெற முடியும், ஆயுசு நீடிக்கும். அதனால் இன்னைக்கு சித்திர பௌர்ணமியில் அவரை வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கி என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இன்னைக்கான சித்திர மாத பௌர்ணமி தினத்தில் உங்கள் வீட்டில் அம்பாள் திருவுருவ படமோ சிலையோ இருந்ததுன்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச மலர் மாலைகளை அணிவித்து, அதுக்காக வஸ்திரம் ஆபரணங்களெல்லாம் அணிவித்து இன்னைக்கு வழிபாடு வந்து அவங்களுக்கு செய்யணும். அதுதான் நல்லது. அம்பாளுக்கு அதோடு மஞ்சள் கலந்த சாதம்லாம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்த தாம்பூலத்தை ஒன்று ரெடி பண்ணி அதையும் அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து எல்லாத்தையுமே இன்றைக்கி படைக்கணும். மஞ்சள் கலந்த சாதம் தான் அந்த சித்திரனமான எலும்பிச்சை சாதம். அதை இன்றைக்கி கண்டிப்பாக செய்ய வேண்டிய சாதம். அதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் நான் சொன்ன மாதிரியெல்லாம் செய்து வழிபாடு அம்பாளை சித்திரகுப்தரெல்லாம் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும், ஆயுள் பலம் கூடும், எல்லாத்துக்கும் மேலே திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. இன்னைக்கான இந்த சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி சுக்கிரனுடைய இதில் வந்து பௌர்ணமி வந்திருக்கு. அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ சுக்கிரனுடைய இதில் வந்திருக்கும்போது மகாலட்சுமிக்கும் உகந்த நாள், அட் த சேம் டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் அம்பிகைக்கும் உகந்த நாள். இந்த நாளை தான் இன்றைக்கான நாளில் அந்த சித்திரனத்தை மெயினாக செய்யணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரனை என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.